अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अंबिया'i व अशरफिल मुरसलीन व अला आलिहि व अज़वाजिहि तय्यिबीन अत्ताहिरीन वल मुमिनीन वल मुस्लिमीन कुल्लिहिम अजमाईन, अम्मा बाद। புகழனைத்தும் எல்லாம் உள்ள ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அன்பும் மகத்தான கருணையும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபிகள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸை தொடர்ந்து நடாத்தி வருகின்ற, அதற்காக உழைக்கின்ற, உதவிகரமாக இருக்கின்ற, இந்த சபையில் கலந்து கொள்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் முன்னால் செய்துவிட்ட பாவங்களை பொறுத்து சகித்து மன்னித்து அருள் புரிவானாக. உயிர் உள்ளவரை உடல் ஆபியத்தை, உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவானாக. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து 11வது பயான் மஜ்லிஸ் இன்றைக்கு. பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு இளம் உலமாக்கள் பெரும் முயற்சி செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வை, அவர்கள் இந்த உலகிற்கு வாழ்ந்து காட்டிய உன்னதமான வாழ்க்கையை இந்த மஜ்லிஸிலே தொடர்படியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண்களுக்கான நற்போதனைகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்குமான நபியாக, ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வாழ்க்கை எல்லோருக்குமான வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், உஸ்வத்துல் ஹஸனா. பெருமானார் ஒரு சிறந்த, ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் பெருமானார் சிறந்த உன்னதமான வழிகாட்டியாக, முன்மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அன்பர்களே, இஸ்லாம் பெண்களுக்கு என்று ஒரு தனி மகத்துவத்தை, ஒரு சிறந்த இடத்தை பெண்களுக்காக கொடுத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவத்தை எடுத்தோதிய பொழுது, ஏக இறைவ கோட்பாடை பிரபலப்படுத்துகிற பொழுது, பெருமானாரிடமிருந்து முதலாக அதை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறார். சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் உடனே இருப்பார்கள். பிறந்தது முதல் தோழராக இருந்தவர்கள் சித்திக்
சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் எதை சொன்னாலும் உடனே மறுப்பேதும் சொல்லாமல் ஏற்கும் மனப்பக்குவம் படைத்தவர்கள். பெருமானாரை நபியாக மாத்திரமல்ல, எப்பொழுதும் விசுவாசம் கொண்டவர்கள் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் ஆணாக இருக்கிறார்களே தவிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நபராக இல்லை. அல்லாஹ் அந்த பெரும் பாக்கியத்தை ஒரு பெண்ணுக்கே வழங்குகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கான ஒரு மாண்பை இதைவிட மிக தெளிவாக சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே நல்லோர்களுக்கு உதாரணம் என்று 2 நபர்களை சொல்கிறார். ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு நல்லோர்களுக்கு உதாரணம் என்று 2 நபர்களை சொல்கிறார். அந்த 2 நபர்களும் பெண்கள். அந்த 2 நபர்களும் பெண்கள். இப்படி உன்னதத்தை காட்டுகின்ற எல்லா இடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் மக்களுக்கான இடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு மாண்பை அல்லாஹ், அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் அந்த பெண் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் ஆக சிறந்த பெண்மணிகள் என்பதாக 4 நபர்களை முன்வைக்கிறார்கள். ஆக சிறந்த, ஆக உயர்ந்த, அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற இங்கே சிறந்த பெண்மணிகள் என்று 4 நபர்களை முன்வைக்கிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்னை ஆசியா அம்மா அவர்கள், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 4 பெண் மக்கள், இவர்களுக்கு கீழாகத்தான் மற்ற எல்லா பெண்களும் வர வேண்டும். அவர்களுக்கு முன் வாழ்ந்த பெண்மணிகளாக இருக்கட்டும் அல்லது பின் வாழ்ந்த பெண்களாக இருக்கட்டும், இந்த 4 பேருக்கு கீழே தான் அடுத்த தரஜா. ஆக உயர்ந்த தரஜா, பெண்களுக்கான முதல் தரஜா, முதல் உயர்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஈமானை முதலாக தனது கல்வியிலே ஏந்தி கொண்ட அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இரண்டாவது, அந்த தரஜா சாதாரணமாக கிடைச்சு போச்சா அவங்களுக்கு? அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் முதல் ஈமானிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பெண்களின் ஆக சிறந்தவர்களாக, ஆக உயர்ந்தவர்களாக முதல் தரத்தில், முதல் இடத்தில் அவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த இடம், அந்த சிறப்பு, அந்த தரஜாவை அவர்கள் லேசாக பெற்றுக் கொண்டார்களா? சோதனை அந்த அளவுக்கு அவர்களை தான் கடுமையாக தாக்கியிருக்கிறார். தனது வாழ்நாளையே பெருமானாருக்காக இழந்தார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கோடிக்கணக்கான சொத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கரம் பிடித்து இந்த மார்க்கத்திற்காக முழுக்க முழுக்க தியாகம் செய்தார்கள். இறுதியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கடும் குளிரில் துன்பப்படுகிற பொழுது அவர்கள் எடுத்து போர்த்திக் கொள்வதற்கு போதை கூட கிடையாது. கடும் குளிரிலே நடுநடுங்கி இருக்கிற பொழுது தன்னை காத்துக் கொள்வதற்கு ஒரு சிறு துண்டு போதை கூட கிடையாது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து கேட்டார்கள், ஃபாத்திமா, பெருமானாரிடத்திலே சென்று ஏதாவது போர்வை இருந்தா, ஏதாவது துணி இருந்தா வாங்கிட்டு வாமா, குளிர் என்னால் தாங்க முடியலன்னு சொன்னார். நண்பர்களே, மக்காவாசிகள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு சரக்குகளை வியாபாரத்திற்காக அயல் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக அனுப்பி வைப்பார்களோ அதற்கு சமமாக ஒற்றை பெண்மணியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வியாபாரம் செய்தார்கள். மக்காவின் ஆக சிறந்த பணக்காரர்களில் ஒருவராக
செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. முழுக்க முழுக்க இந்த இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் தனது முழு சொத்தையும் ஒப்படைக்கிறார். பெருமானார் எத்தனை சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அத்தனை சோதனைகளிலும் தோல் கொடுக்கும் முதல் மனிதராக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்தார்கள். அத்தனை சோதனைக்கு பிறகுதான் அல்லாஹ் கொடுக்கின்ற மகத்தான இடத்தை பெறுகிறார். இந்த தலைப்பு பெண்களுக்கான தலைப்பு. அவர்கள் செய்த தியாகம் எல்லாம் ஆண்களால் செய்ய முடியாத தியாகங்கள். அல்லாஹ் அத்தகைய ஈமானிய படத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்த விதம் உலகத்தில் யாரையும் சோதிக்காத விதம். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எந்த சோதனைக்கு ஆட்படுத்தினாலோ உலகில் யாரையும் அல்லாஹ் அந்த சோதனைக்கு ஆட்படுத்தவில்லை. ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ் தனது வயிற்றில் ஒரு குழந்தையை கொடுப்பான். அதை பெற்றெடுத்து தன்னந்தனியாக பெற்றெடுத்து, அருமையானவர்களே, சோதனையில எவ்வளவு கடுமை பாருங்க. கருவுற்ற ஒரு பெண்மணி எத்தனை சிக்கலுக்கு உள்ளாவாள். முதல் கருவை தாங்குகிற ஒரு பெண்மணி எத்தனை நோய்க்கு, எத்தனை சோதனைக்கு, எத்தனை வழிக்கு, இனம் தெரியாத எத்தனையோ வழிக்கு ஒரு பெண்மணி உட்படுத்தப்படுவாள். கணவன் இருக்க, பெற்றோர்கள் இருக்க, சொந்த பந்தங்கள் இருக்க, எத்தனையோ ஆலோசனைகள் கொடுக்கப்பட மாதம் வாரம் மருத்துவரை சந்திக்கின்ற நமது பெண்மணிகள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். ஆண் துணையின்றி குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் தன்னந்தனியாக வனாந்தரத்திலே. பெற்றெடுத்த குழந்தையோடு ஊர்வாரத்திலே வந்து சொல்ல வேண்டும், இது என் குழந்தை என்று சொல்ல வேண்டும். ஊர் ஏசும், ஊர் பேசும், நீ வாய் திறக்க கூடாது. சோதனை எந்த பெண் தாங்கிக் கொள்வார்? அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்காக அந்த சோதனைக்கு தன்னை தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் உலகில் சிறந்த பெண்மணிகளின் இரண்டாவது இடத்தை அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்காக வழங்குகிறார். ஃபிரௌனின் மனைவியாக இந்த உலகில் வாழ்ந்த ஆசியா அம்மையார் எவ்வளவு பெரிய சோதனை. நானே கடவுள், நான் மட்டும்தான் கடவுள் என்று சொல்கின்ற ஃபிரௌனின் கோட்டைக்குள் ஈமானை ஒளியை தாங்கி அவனை சொல்லனா தொல்லைகளுக்கு உலகத்தில் புதிய புதிய தண்டனைகளை அறிமுகப்படுத்தியவன் ஃபிரௌன் என்று சொல்கிறது குர்ஆன். சிலுவையில் அறைகின்ற பழக்கம் ஃபிரௌனுக்கு முன்னால் யாரும் செய்ததில்லை. வலப்புற கையையோ இடப்புற கையையோ வெட்டிக் கொள்வது, ஆண்களை எல்லாம் கொலை செய்வது, பெண்களை எல்லாம் அடிமையாக்குவது, சமூகத்தில் புது தண்டனைகளை அறிமுகப்படுத்தியவன் ஃபிரௌன். அத்தனை கொடுமைக்காரன் ஃபிரௌன். அவனது கோட்டையில் ஈமானை நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஆசியா அம்மையார் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். இறுதியாக மலை உச்சியில் கொண்டு போய் பாறைகளுக்கு மத்தியில் கிடத்தப்பட்டு பெரும் பாறையால் உருட்டப்பட்டு ஆசியா அம்மையார் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அத்தனை கொடுமையும் தாங்கிக் கொண்டார்கள் ஆசியா அம்மையார். அருமையானவர்களே, இத்தனை சோதனைகளுக்கு பிறகுதான் அவர்கள் ஒரு உயரிய இடத்தை பெறுகிறார். பெண்களை அல்லாஹ் உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறார். குறைவான அமல்களை செய்ய வைத்து நிறைவான கூலியை கொடுக்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் சோதனைகளும் போதனைகளும் கொஞ்சம் அதிகம் தான் இருக்கும். முதல்ல பெண்கள் என்ன செய்யணும்? அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரிசையில் பெண்களுக்கு நிறைய போதனைகளை சொன்னாங்க. அது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்குமான போதனையும் கூட. நிறைய போதனைகளை பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியப்படுத்தி பல நேரங்களில் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட உபதேசங்கள் பெண்களுக்கு முழுக்க தேவையான உபதேசங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் நேரத்தில் பெண்களுக்கு என்று தனியாக உபதேசம் செய்யக்கூடிய, போதனை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பிரசங்கம் செய்கிற பொழுது பெண்களை அழைத்து சொன்னார்கள், யா மாஷரன் நிசா, பெண்களே, யா மாஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன, நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதிகமாக சதக்கா செய்யுங்க சொன்னார்கள். காரணத்தை, நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, நான் நரகில் பார்த்தேன், அதில் அதிகம் பெண்களை பார்த்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம் இல்லத்து பெண்களை பாதுகாப்பான். நான் நரகை பார்த்தேன், ஆண்களை விட பெண்கள் அதிகம் இருப்பதை கண்டேன். காரணத்தை சொன்னார்கள். என்ன காரணம்? ரெண்டே காரணம் சொன்னாங்க. நீங்கள் அதிகம் நரகம் செல்வதற்கு, நரகம் செல்வதற்கான 2 வழிகளை, 2 காரணங்களை பெண்கள் அதிகம் தன்னிடத்தில் வைத்திருக்கிறார்கள். அதை தவிர்த்து கொண்டால் நரகத்தை விட்டு தவிர்த்து கொள்ள முடியும் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் இந்த குறைகள் இருந்தது என்று சொன்னால் அந்த குறைகளை களைந்து கொள்ள வேண்டும். ஆண்களாக இருக்கணும், பெண்களாக இருக்கணும். முதல் குற்றத்தை சொன்னார்கள், துக்ஸின்னல் லக்ன, பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் அதிகம் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதிகம் திட்டுறீங்க, அதிகம் சபிக்கிறீங்க. ஒரு மனிதன் எப்போ சபிப்பான்? இயலாமையை வெளிப்படுத்துகிற பொழுது சபிப்பான். தன்னால் எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற நிலை வருகிற பொழுது வாய் திறந்து திட்ட ஆரம்பிப்பான். ஆனால் பெண்கள் எடுத்து இழப்பே அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகில் ஆண்களை விட அதிகமாக பெண்களே உங்களை நான் பார்த்தேன். அதற்கு காரணம் அதிகம் சபிக்கிறீர்கள். காரணமே இல்லாம உடனே சபிக்கிறது. இந்த காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, சபிக்கிறது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மிகப்பெரிய பாவ காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. சபிக்கிறது இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் யாரை பார்த்து சாபம் விட்டாலும் சாபத்துக்கு தகுதியான சூழலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதனால் திட்டக்கூடாது. ஒருவேளை தேவையில்லாமல் நாம் திட்டிவிட்டால் அந்த சாபம் நம்மை நோக்கி திரும்ப வரும். சொல்றாங்க, இன்னல் அப்த இதா லஅன ஷைஅன், ஒரு மனிதன் ஒன்றை திட்டுகிறான். அது மனிதனாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும். இன்னல் அப்த இதா லஅன ஷைஅன், ஒன்றை பார்த்து திட்டுகிறான். அந்த சாபம் நீ விளங்காம போ, ஒரு வார்த்தை, அடிக்கடி சொல்ற வார்த்தை, அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நீ நல்லாவே வாழ மாட்டே, நீ நல்லாவே வாழ மாட்டே, இது மாதிரி சொல்றாங்க இல்லையா? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த காரணம் ஆணிடத்தில் இருந்தாலும் நரகம் செல்வான். அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நரகம் செல்வீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்கிறார்கள். இந்த காரணம் பெண்களிடத்தில் அதிகம் இருக்கிறது என்றுதான் பெருமானார் சொல்கிறார்கள். அப்படி நாம் சாபமிட்டால் அது என்ன செய்கிறது? சைதத் லஅனத்து இல ஸமா. அந்த வார்த்தை, அந்த சாபம், அந்த துஆ, அதற்கு ஒரு பவர் இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி, அந்த துஆ, அந்த சாபம் வானை நோக்கி பயணிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானை நோக்கி பயணிக்கிறது. ஃபதுலகு அப்வாபு ஸமாஇ தூனஹா. வானவர்கள் வானத்தின் கதவை அடைத்து விடுகிறார்கள். அந்த சாபத்திற்கு பொருத்தமானவன் இங்கே யாரும் இல்லை என்று சொல்லி சும்மா எழுப்பிகள் ஆகும். அந்த சாபம் மீண்டும் பூமியை நோக்கி வருகிறது. பூமியின் வாசல்களும் அடைக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதியான ஒரு பொருள் இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் சபிக்கிறான் சொன்னா பெருமானார் சொல்கிறார்கள், அந்த சாபத்தை நீ அஞ்சிக்கொள் என்று சொல்கிறார்கள். அதற்கான காரணம், நாம் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால், நாம் ஒருவருக்கு அநியாயம் செய்திருந்தால், அவர் திட்டுகிற பொழுது அதற்கு வாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதனாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை காரணமே இல்லாமல், நீ பாதிக்கப்படாமல், அநீதம் இழைக்கப்படாமல் ஒருவனை திட்டினால் வானை நோக்கி செல்கிறது. வானத்தின் கதவுகள் அடைக்கப்பட பூமியை நோக்கி வருகிறது. பூமியின் வாசல்கள் அடைக்கப்பட சும்மா தாகுது எமீனன் வசிமானன். அந்த வார்த்தை எங்கோ போய் முடங்கி விடாது. வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. வலப்புறமும் இடப்புறமும் அதற்கான தகுதியான மக்களை தேடி அடைகிறது. ஒருவேளை அதற்கான தகுதியான மனிதன் இல்லை என்று சொன்னால் ரஜஅத் இலல்லதி லூஇன, சபிக்கப்பட்ட மனிதனை நோக்கி செல்கிறது. யார் பார்த்து நம்ம சொல்றோமோ அவனை நோக்கி அந்த வார்த்தை போகுது. அவன் அதற்கு தகுதியானவனாக இல்லை என்று சொன்னால் யார் சபித்தானோ அவனை நோக்கி திரும்பி வந்து விடுவான். நம்ம யார சபிக்கிறோமோ காரணம் இல்லைன்னு சொன்னான், நாம் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட அந்த வார்த்தை இல்லையா, நேரம் சொன்னவர்கள் பிடிச்சிக்கும். கிளம்பு போயிடுச்சு உடனே என்ன சொல்லிடுவோம், நாசமா போறோம். உடனே ஆஃப் பண்ணலாம், காரணம் இல்லாமல் ஆஃப் பண்ண மாட்டான். காரணம் இல்லாமல் ஆஃப் பண்ண மாட்டான். உடனே என்ன செஞ்சிடும், வாய்ப்பு நினைச்சிடும், உடனே திட்டிடுவோம். இந்த வார்த்தை என்ன ஆகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னை நோக்கி திரும்ப வரும். தகுதியானவனை திட்டிவிட்டால் பிரச்சனை இல்லை, அப்படி திட்டுவது தவறுதான். ஒருவேளை தகுதி இல்லாமல் நீ திட்டிவிட்டால் அந்த வார்த்தை உன்னை நோக்கி வரும். அருமையானவர்களே, சபித்தால் அந்த சாபத்திற்கு ஏதாவது ஒரு இடம் வேண்டும். அவ்வாறு இடம் கிடைக்காத பொழுது சபித்தவனே அது சாடி விடுகிறது. எத்தனை வார்த்தைகளை கொண்டு, எத்தனை சாபங்களை கொண்டு நாம் சபிக்கிறோமோ அந்த சாபத்திற்கு உண்டானவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவிகளை கூட திட்டாதீங்க, பாவிகளை கூட சபிக்காதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார். பல முறை குடித்துவிட்டு தெருவிலே திரிந்த ஒரு மனிதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறார். பெருமானார் பல முறை உபதேசம் செய்து அனுப்புகிறார்கள். குடிச்சிட்டு தெருவில் தெரியாதப்பா, பெண்கள் போறாங்க, சிறுவர்கள் போறாங்க, பெரியவங்க போறாங்க. பல முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிக்கிறார்கள்.
உபதேசம் செய்து அனுப்பி விடுகிறார்கள். அவர் கேட்பதாக இல்லை. மீண்டும் மீண்டும் அவர் போதை அறிந்துவிட்டு நடுவீதியில் விட்டு விழுந்து கிடக்கிறார். ஒரு முறை சகாபிகள் எல்லாம் சேர்ந்து பெருமானாருடைய சபைக்கு கொண்டு வந்து யார் சொல்லலாம், இந்த மனிதரை நீங்கள் கண்டியுங்கள் யார் சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலமுறை உபதேசம் செய்யும் பலனில்லை, இவரை கட்டி வைத்து அடியுங்கள் என்று சொல்கிறார்கள். கட்டி வச்சு அடியுங்கள். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, கட்டி வைத்து அடித்து சொன்னார்கள் பெருமானார். அந்த மனிதர் ஒருவர் கையால் அடித்தார். ஒருவர் தன் அணிந்திருந்த துண்டை கட்டி வைக்கிறார், முடிக்க அடிக்கிறார். ஒருவர் செருப்படுத்து அடிக்கிறார், செருப்படுத்து அடிக்கிறார். இப்படி அடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த கூட்டத்தில் ஒருவர் அஸாபுல்லாஹ் என்று சபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் அவனை என்ன செய்யணும், இழிவாக்கட்டும், அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தட்டும் என்று ஒரு மனிதர் சபிக்க ஆரம்பிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதில் இந்த வார்த்தை விழுந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூனு அவுது ஷைத்தான் அலா அஹீக்கும். தோழரே, சைத்தானுக்கு ஏன் உதவி செய்கிறேன்? அவன் அடிக்கத்தான் சொன்னேன், ஏன் சபிக்கிறீங்க? நீங்கள் உங்கள் தோழருக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ் மஃபிலஹு, அல்லாஹ் மர்ஹமுஹு. ஒரு பாவியா இருக்கிறாரு, எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாரு, அப்படி உள்ளம் மாறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்க. ஏன் அவரை சபிக்கிறீங்க? ஒரு பாவியை பார்த்தா கூட நீங்க திட்டாதீங்க, சபிக்காதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அருமையானவர்களே, பாவிகளையே திட்டக்கூடாது என்று சொல்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த பிள்ளைகளை திட்டவங்களை எப்படி ஏற்றுக்குவாங்க? காலையில் எழுந்தவுடன் இந்த சனியை எழுந்திருக்கவே மாட்டேங்குது. முதல் வார்த்தை பிள்ளைக்கு செய்யக்கூடிய அருமையான சொல்லுவாங்க. பெற்றவங்க வாயால இந்த சனியை எழுந்திருக்கவே மாட்டேங்குது. எத்தனை வீடுகளில் கேட்கும் இந்த வார்த்தையை? இந்த வார்த்தை என்ன வாழும்? ஒன்று உன்னை காக்க வேண்டும், இல்லை என்றால் பிள்ளையை காக்க வேண்டும். பெருமானார் சொல்கிறார்கள், பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் லஅனத் செய்வதை, சபிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆபத்து என்று சொல்கிறார்கள். பாவிகளை சபிக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். பிள்ளைகளை சபிக்கிறீங்க, கட்டிய கணவனை சபிக்கிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும்பாவங்களில் ஒன்று தனது பெற்றோரை சபிப்பது என்று சொன்னார்கள். பெரும்பாவங்களில் ஒன்று தனது பெற்றோரை சபிப்பது. சஹாபிகளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். யா ரசூலல்லாஹ், பெற்றெடுத்த பெற்றோரை யாராவது திட்டுவாங்களா, யாராவது சபிப்பாங்களா? சஹாபிகள் கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ திட்டுவது பெரும்பாவம் என்று சொல்லவில்லை, உன் தாயிலிருந்து திட்டு வாங்கப்படுவதற்கு நீ காரணமாக இருந்தாலே அதே பெரும்பாவம். நீ யாரையாவது அவருடைய தாயையோ தகப்பனாரையோ நீ திட்டினால் பதிலுக்கு அவர் ஒன்றை திட்ட மாட்டான். உன் தாயை, உன் தகப்பனை அவர் திட்டுவான். அவ்வாறு திட்டினால் நீதான் பாவம் செய்ததாக, பாவம் என்றால் பெரும் பாவம் செய்ததாக அர்த்தம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, யாரையும் திட்டக்கூடாது. மார்க்கம் திட்டுவதற்கு, சபிப்பதற்கு அனுமதியே கொடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் புறப்படுகிறார்கள். அந்த பயணத்தில் சஹாபிகள் எல்லாம் சேர்ந்து அந்த பயணம் புறப்படுகிறது. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு அம்மா, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு அம்மா தான் பயணம் பண்ணி வந்த ஒரு ஒட்டகையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, சபிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன கேடு வந்தது சொல்றாங்க, உனக்கு என்ன கேடு வந்தது, அறிவு உண்டாகட்டும். மற்ற ஒட்டகை எல்லாம் எப்படி போகுது, நீயே எப்படி போற? நம்ம வண்டி எத்தனை சமைச்சிருக்கோம்,
நம்ம ஓட்டக்கூடிய வண்டியை எத்தனை தடவை திட்டி இருக்கோம். நம்ம அதை பராமரிக்கிறதா நம்ம தவறு தானே. அது ஸ்டார்ட் ஆகல, அல்லது இடையில நின்றுக்குது, அல்லது மைலேஜ் தரல, பிரேக் பிடிக்கல, எந்த குற்றமாக இருந்தாலும் அதற்கான காரணம் என்பதை நாம் தானே. எத்தனை முறை நாம் நமது வாகனத்தை நாம் பயன்படுத்துகின்ற வண்டியை தவிர்த்திருப்போம். அந்த பெண்மணி திட்டுகிறார், தான் பயணம் செய்து வந்த அந்த ஒட்டகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை நிறுத்திவிட்டு சொன்னார்கள், சபிக்கப்பட்ட அந்த ஒட்டகையை அவிழ்த்து விட்டு விடுங்கள். சபிக்கப்பட்ட அந்த ஒட்டகை அது நம்மோடு பயணம் செய்யக்கூடாது, அதை அவிழ்த்து விட்டு விடுங்கள். அது உடல் இருந்தால் இந்த கூட்டம் அந்த லானத்திற்கு உள்ளாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, வாகனத்தை விட்டு எத்தனை தடவை அந்த வாகனத்தில் ஏறி போறோம். பெருமானார் என்ன சொல்ல வருகிறார்கள்? சபிக்கப்பட்ட வாகனத்தோடு சென்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய பயணங்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பானதாக ஆக்க வேண்டும். வாகனத்தை திட்டாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் சேவலை திட்டாதீர்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சேவலை திட்டாதீங்க. ஏன்னா அந்த சத்தம் இருக்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து என்ன செய்யும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம 24 மணி நேரம் ஃபோன் பேசுகிறாங்க, உட்காந்து யார்ட்டா பேசிக்கிட்டு இருக்கோம், அது பக்கத்துக்கு கட்டிக்கிட்டே இருக்கும். சமயத்தில் எரிச்சல் இருக்கும், சமயத்தில் என்ன செய்யணும், எரிச்சல் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துசுப்பு தீக்க, நீங்கள் சேவலை திட்டாதீர்கள். நிறைய ஊர்ல அதுதான் மோதினார் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய ஊர்ல தொழுகைக்கு எழுப்பும் வேலை உங்களுடைய சேவை செய்கிறது. வான்குடி கேட்டுவிட்டால், மலாயிகத்துமாருடைய வருகை ஊருக்குள் ஆரம்பித்து விட்டால், அவர்களை பார்த்து நீங்கள் வளர்க்கும் சேவல் உங்களை எழுப்புகிறது. இதோ மலாயிகத்துமார்கள், வானவர்கள் ரஹமத்தோடு வந்திருக்கிறார்கள், எழுந்திருங்கள், தொழுங்கள் என்று உங்கள் சேவல் உங்களுக்கு செய்தி சொல்கிறது. அத்தகைய சேவலை நீங்க திட்டாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் நாம் அடிக்கடி செய்யக்கூடிய தவறுகள், லேசான தவறுகள் என்பதாக நாம் நினைக்கிறோம். பெருமானார் நரகத்தின் காரணங்களில் ஒன்றாக லானத்தை சபிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுவும் சொல்கிறார்கள், ஆண்களை விட பெண்கள் அதிகம் இந்த சபிக்கும் காரியத்தை செய்கிறீர்கள், தவிர்த்துக் கொள்ளுங்கள் தாய்மார்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோயை திட்டாதீர்கள். நாம செய்யக்கூடிய தவறுகள், அடிக்கடி செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்று நோயை திட்டுவது. நமக்கு இருக்கக்கூடிய சுகரையோ, பிரஷரையோ, காய்ச்சலையோ, மூட்டு வலியையோ, தலைவலியையோ, எதையோ ஒன்றை நாம் அடிக்கடி சபித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நோயை திட்டாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சாயிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். இந்த அம்மாவுக்கு காய்ச்சல், இந்த அம்மாவுக்கு காய்ச்சல், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அந்த சிரமத்தில் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அல் ஹும்மா லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, நேரடியா அர்த்தம் செய்தா, அல்லாஹ் இந்த காய்ச்சல்ல பறக்கத்தை எடுத்து விடட்டும் என்று சொன்னாங்க. ஒரு திட்டக்கூடிய வார்த்தை மாதிரி கூட அது கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், இந்த பாலா போன மூட்டு வலி என்பதாக ஆரம்பிப்போம். இப்படி ஒவ்வொரு நோயையும் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு திட்டுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸப்பி அல் உம்மா, காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள். பெய்னரா துதுகிபு ஹதாயா பனி ஆதம், அது
முஃமின்களுடைய பாவத்தை போக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு முஃமினிடமிருந்து அவன் செய்த பாவத்தை கரைக்கும் பணியை அவனுடைய நோய் செய்து கொண்டிருக்கிறது. மூட்டு வலியோ, தலைவலியோ, சளியோ, இருமலோ, காய்ச்சலோ, சுகரோ, பிரஷரோ எதுவாக இருப்பினும் ஒரு முஃமினுக்கு அது நோவினை கொடுத்தால், வலியை கொடுத்தால், அந்த வலியின் மூலமாக அல்லாஹ் அந்த முஃமினின் பாவத்தை கரைக்கிறான், குறைக்கிறான், அழிக்கிறான். அந்த நோயை நீங்க பிடிக்கிறீங்க. யாரும் என் நோயை என்னை விட்டு தூரமாக்குன்னு கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு வந்த நோயை திட்டாதீங்க, நோய் போவதற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், மாறாக நோயை திட்டாதீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை திட்டாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை பெயர் சொல்லி சொல்கிறார்கள். எந்த விதத்திலும் ஒரு மனிதன் சபிப்பவனாக இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒரு முஃமின் சபிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஒரு முஃமின் சபிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். சபிப்பவன் முஃமினாக இருக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினுக்கு தரக்கூடிய கண்ணியத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? அடுத்த நபரை பார்த்து, யா அல்லாஹ் இவர் நல்லவர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்வார். நரகத்திற்கு சென்ற ஒருவரை காப்பாற்றும் பொறுப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தார். நரகத்திற்கு சென்ற ஒருவரை நம்மகிட்ட சொல்றான், உனக்கு நான் ஒரு பவரை கொடுக்குறேன், நரகத்தில் போன ஒரு ஆளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போ என்று அல்லாஹ் ஒரு பவரை கொடுக்குறான்னு வைங்க. அந்த மனிதன் சபிப்பவனாக இருந்தால் நாளை மறுமையில் ஒருவனை நல்லவன் என்று நாம் சாட்சி சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த கண்ணியத்தை அல்லாஹ் எடுத்தாவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சபிப்பவன் உண்மை முஃமினாக இருக்க முடியாது. முஃமின் சபிக்க மாட்டான். எல்லாம் அல்லாஹ் தஆலா சபிப்பதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, நமது குடும்பத்தின் பெண் மக்களை பாதுகாப்பானாக. பெண்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதிகம் நரையில் ஆண்களை விட நான் பெண்களை பார்த்தேன். அதற்கு முதல் காரணம் சபிக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றையும் சொன்னார்கள், மறைந்து விட்டவர்களை நீங்கள் சபிக்காதீர்கள். நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அதுவும் ஒண்ணுதானே. எங்க அத்தா எனக்கு சொத்து விட்டுட்டு போகல, கடனா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு என்ன செய்யறோம்? அத்தாவை சபிக்கிறோம். அது பக்கத்து வீட்டில் உள்ள தாத்தாவை பார்த்து பரம்பரைக்கு சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு, ஏன் தாத்தனும் இருந்தானே என்பதாக என்ன செய்யறோம்? சபிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மரணித்து விட்டவர்களை நீங்கள் சபிக்காதீர்கள். லா துஸுப்புல் அம்வாத், நீங்கள் மரணித்தவர்களை சபிக்காதீர்கள். இன்னஹுன்ன கத் அஃபு, அவர்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை விட. மரணித்தவர்களை திட்டாதீர்கள். எந்த விதத்திலும் யாரையும், எந்த பொருளையும், எந்த உயிரினத்தையும் திட்டக்கூடியவர்களாக, சபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் சமூகத்தை அழைத்து சொல்கிறார்கள், யா மாஷரன் நிசா, பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சபிக்கக்கூடிய நிலையை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்றும் முடிவு முடியாது. என் புள்ள எவ்வளவு சேட்டை பண்ணாலும் நான் சபிக்க மாட்டேன். என் உறவில் யார் எனக்கு எதிராக இருந்தாலும் நான் சபிக்க மாட்டேன். சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, கோபதாபம் இல்லை, நமக்கு பிறகு அநீதம் இழைக்கக்கூடிய சமயங்கள்ல எந்த சூழலையும் சபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முற்றிலுமாக நம் நாவுகளிலிருந்து சாபத்தை நீக்கி விடுவானாக. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கான உபதேசம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்கிற பொழுது சொன்னார்கள், வதக்குர்னல் அஷீர, பெண்களே, வதக்குர்னல் அஷீர, நீங்கள் கணவனுக்கு மாறு புரிகிறீர்கள். கணவனுக்கு மாறு புரிகிறீர்கள். ஒரு அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையிலே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன மாறு செய்கிறோம்?
நாங்க என்ன மாறு செய்யறோம்? தாய்மார்களே, ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு கணவன் செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அதை நம்ம ஆண்களுடைய மஜ்லிஸ்ல சொல்லுவோம். இன்றைக்கு தலைப்பு பெண்களை நோக்கி தரப்பட்டதனால் பெண்களுக்கான உபதேசமாக நாம் இதை முன்வைக்கிறோம். எனவே ஆண்களுக்கு ரசூலா வந்து சொல்லலையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கு அவங்களுடைய சபையில தனியா வச்சு நாங்கள் தனியா செஞ்சுக்கிறோம், அவங்க நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் சமூகத்தில் சொல்கிற பொழுது தக்குனல் அஷீர, உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் மாறுபட்டு நடக்கிறீர்கள். ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன மாறு செஞ்சிட்டோம், எங்கள் கணவன் மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே எடுத்து வைக்கிறார்கள். இந்த காரணம் நம்மிடம் இருந்தால் அந்த காரணத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது கணவன் உனக்கு காலம் முழுவதும் உழைத்து கொடுத்திருப்பான். நீ கேட்ட பல ஆசைப்பட்ட பல விஷயங்களை உனக்கு செய்து கொடுத்திருப்பான். எத்தனையோ அன்பளிப்புகளை வாங்கி கொடுத்திருப்பான். எவ்வளோ நாள் நல்ல புருஷனாக இடத்திலே வாழ்ந்திருப்பான். அந்த ஆணிடத்துல ஏதாவது ஒரு நேரம் குறை வெளிப்பட்டு விட்டால், நீ வாங்கி கேட்ட 100 பொருட்களில் ஒரு பொருளை உனது கணவன் வாங்கி தரவில்லை என்றால் 99 வந்திருக்கும், அக்கௌண்ட்ல வந்துடும், சேர்ந்திருக்கும். நாம் வாங்கி கேட்ட 99 பொருள் வந்திருக்கும். ஒரு பொருள் ஏதாவது ஃப்ளோர் விட்டுருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 10 முறை சரியாக நடந்த ஒரு கணவன் ஒரு முறை சரியாக நடக்கவில்லை என்றால், பெண்களே, உங்கள் நாவிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது தெரியுமா? மா ரஅய்து மின்க கைரன் கத்து, என் வாழ்நாளில் எந்த சுகத்தையும் உன்னிடத்தில் நான் அனுபவிக்கவில்லை. பெருமானார் அரபியில சொல்லியிருந்தாலும் தமிழுக்கு எவ்வளவு தோல்வம் பொருந்தது பார்த்தீங்களா? இதே வார்த்தையை நமது பெண்கள் இங்கே பேசுவார்கள், ஆங்கிலத்தில் பேசுவார்கள், தெலுங்கில் பேசுவார்கள், மலையாளத்தில் பேசுவார்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் இதே அர்த்தம் தரும் வார்த்தை இருக்கும். பெண்களே, தவிர்த்து கொள்ளுங்கள். காலம் முழுவதும் உடைத்தவன் ஒரு நேரம் மாறுபடுகிற பொழுது ஒட்டுமொத்த உபகாரத்தையும் ஒட்டுமொத்த உழைப்பையும் நீங்கள் இல்லாமல் ஆக்கி விடுகிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், இப்படி நன்றி இல்லாமல் நடக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, குடும்பத்தில செய்யக்கூடிய தியாகங்களுக்கு அல்லாஹ் மதிப்பளிக்கிறார். பெண்களுடைய தியாகங்களை அல்லாஹ் அவ்வளவு போற்றுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஒரு பெண்மணி, அவர்கள் எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். கணவனுக்கு ஒரு பெண் எவ்வளவு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அப்படி நடக்கிற பொழுது அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு தருகின்ற உயர்வு, சிறப்பு, கண்ணியம் எவ்வளவு, இதை உணர்த்தும் ஹதீஸாக இந்த வாக்கியம் இருக்கிறது. பெருமானாரின் சபைக்கு வந்த ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். நம்ம இப்படி விவரமா கேட்குது பாருங்க. யா ரசூலல்லாஹ், அன வாபிதத்து நிசா இல்லைங்க, நான் ஒரு ஆளா வரேன். அந்த அம்மா சொல்றாங்க. பெருமானாரிடத்திலே எவ்வளவு பிரிவா பேசுறாங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு பெண்களுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. சொன்னார்கள், நான் தனிநபராக வரவில்லை, நான் வாபிதத்து நிசாயை இழைக்க, நான் பெண்களின் சார்பாக வந்திருக்கிறேன். ஒரு பெரும் கூட்டம் தான் எனக்கு இந்த கேள்வியை கேட்டு அனுப்பியிருக்கு. யா ரசூலல்லாஹ், ரப்புல் ரிஜாலி வ ரப்புல் நிசாய் அல்லாஹு அஸ்ஸ வ ஜல், உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் ரப்பு அல்லாஹ் தான். இந்த அம்மா சொல்றாங்க.
உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் ரப்பு அல்லாஹ் தான். ஆதமு அபுர் ரிஜாலி அபுர் நிசாஇ, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் ஆதி தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ஹவ்வா உம்முர் ரிஜாலி உம்முன் நிசாஇ, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அந்தமா சொல்றாங்க, பஹஸக அஸ்ஸ வ ஜல்ல இல ரிஜாலி வ நிசாஇ, யா ரசூலல்லாஹ், உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் அல்லாஹ் நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த அம்மா கேட்கிறாங்க, சொல் ரிஜாலு இதா கரஜு ஃபீ சபீலில்லாஹி, ஆண்கள் இறைவனுக்காக போரிட புறப்பட்டால் ஃபகுதிரு, அந்த போரிலே அவர்கள் கொல்லப்பட்டால் இந்த ரப்பின் யுஸபூன், அல்லாஹ்விடத்திலே ரிஸ்க் அளிக்கப்பட்ட பறவைகளாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தரஜாவை அடைஞ்சிருக்கிறாங்க. ஷஹீதுன்னு சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பறவை வாயிலாக உயிரை கொடுத்து அந்த பறவைகளை சொர்க்கத்தில் சுற்றி திரிய வைக்கிறார். அல்லாஹ் சுவனத்தின் உணவை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய தரஜாவை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. வைதா கரஜு பலகு மினல் அஜ்ரி மா அலிம்த, போரில் இருந்து அவர்கள் திரும்பி வந்து விட்டால் அவர்களுக்கு எவ்வளவு கூலி இருக்கிறது, போரில் கலந்து கொண்டதுக்கு எவ்வளவு கூலி இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் அந்த ஆண்களுக்கு சேவகம் தானே செய்கிறோம், எடுபடிகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அடையும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வீடுகளோடு முடங்கி விடுகிறது. நாங்கள்லாம் அந்த கூலியை பெற வேண்டாமா? சகிகளாக நாங்கள் ஆக வேண்டாமா? போர் புரிந்தால் எவ்வளவு கூலி கிடைக்குமோ அந்த கூலியை நாங்கள் பெற வேண்டாமா? நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்து கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, ஆக்கிரிகின் நிசா அல்-மின்னி அஸ்ஸலாம், பெண்ணே உன்னை அனுப்பி அந்த பெண்களிடத்தில் எனது சலாத்தை முதல்ல சொல்லு. இந்த நேரத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், தாய்மார்களே அதை சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ஏன்னா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் பெருமானாரின் சலாத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த ஹதீஸை நாம் படிக்கிறது அவ்வளவு பெரிய பாக்கியம். பெருமானாரின் சலாம் இந்த அம்மையார் மூலமாக நம்முடைய காதுகளுக்கு விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை நீங்கள் சொல்கின்ற அந்த பெண்களுக்கு இந்த சலாத்தை முதல்ல சொல்லுங்க, சொல்லிட்டு இந்த உபதேசத்தை அவர்களுக்கு செய்யுங்கள். என்ன உபதேசம்? இந்த தாஅத்த ஸௌஜி தஅஜிலு மா உலாலிக, மேலே ஆண்கள் பெறுகின்ற அத்தனை நன்மைகள் இருக்கிறதல்லவா, அத்தனை நன்மையையும் ஒரு பெண் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் போதும். பெருமாள் சொன்னார், நல்ல விஷயங்கள்ல மார்க்கத்தின் அடிப்படையில ஒரு கணவனுக்கு ஒரு பெண் கட்டுப்பட்டு நடந்தால் ஒரு ஆண் பெறுகின்ற ஷஹீதின் அந்தஸ்தை ஒரு பெண்ணால் அடைந்து கொள்ள முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இதா சல்லத்தில் மராத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் ஐவேளை தொழுகிறாள், ஒரு சாமத்து சல்லஹா, ரமலான் காலங்களில் நோன்பு வைக்கிறார், வஹபதத் ஃபர்ஜஹா, தனது கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார், வதஅத் ஜௌஜஹா, தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். இந்த 4 காரியத்தை யார் செய்கிறாரோ, தொழுகையை பேணி தொழக்கூடிய பெண், நோன்பை பேணி நோக்கக்கூடிய பெண், தனது கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண், தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண், இந்த 4 கட்டளைகளை யார் தலையாக வைத்து செய்கிறார்களோ, நிறைவேற்றுகிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு நாளை மறுமையில் சொல்லப்படும் உதுகுலி அல்-ஜன்னத மின் ஐயி அப்வாபில் ஜன்னah,
சுவனத்தின் வாசல்களில் நீ விரும்பக்கூடிய எந்த வாசலையும் தேர்ந்தெடுத்து உள்ளே நுழைந்து கொள் என்று சொல்லலாம். சொர்க்கத்துக்குள்ள போன்னு சொல்லப்படாது. சொர்க்கத்தை எப்படி நினைக்கிறே அப்படி விடப்போம். எந்த வாசல் வழிக்கு வேண்டுமோ அந்த வாசல் வழியாக விடப்போம். இன்னொரு பெண்ணுக்கு சொல்லப்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு கணவனுக்காக நபீலான வணக்கங்களை விட்டு விடலாம். அந்த அளவுக்கு மாற்றம் இடமளிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம வ ஸௌஜஹா ஸாஜிதுன். ஒரு கணவன் தனது வீட்டிலே இருக்கிற பொழுது, ஊரிலே இருக்கிற பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் நபீலான நோன்பு நீ வைக்காதே என்று சொல்லுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறாரு, சனிக்கிழமை வீட்டில் இருக்கிறாரு, அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, சதுர நோம்பு முடிச்சுட்டு இழுத்து போதையும் படுத்துடக்கூடாது. கணவன் அனுமதி இருந்தால் என்ன செய்யலாம், வைக்கலாம். பெருமானார் சொல்கிறார்கள், உனது கணவன் உனது வீட்டில் இருக்கிற பொழுது, வெளியூரிலே வேலை செய்யக்கூடிய கணவன் ஊருக்கு வந்திருக்கிற பொழுது அவன் அனுமதி இல்லாமல் ஒரு பெண் நோன்பு நோற்பது ஹலால் அல்ல. பெருமானார் சொல்கிறார்கள், லா யஹில்லு அல் மர்அ, லா யஹில்லு லில் மர்அத்தி, ஒரு பெண்ணுக்கு அது ஹலால் ஆகாது. ஒரு கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், ஒரு கணவனுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்மணி நபீலான நோன்பை விட்டுவிட்டால் கூட தவறு இல்லை. அந்த நபீலான கூலியை, நோம்பின் கூலியை கணவனுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக ஆற்றுவதன் மூலமாக அல்லாஹ் தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான ஒரு பணி. நீங்கள் வீட்டை பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் சரியாக செய்கிற பொழுது ஆண்கள் எவ்வளவு முயற்சி செய்து எவ்வளவு பெரிய நன்மைகளை அடைகிறார்களோ அந்த நன்மைகளை நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து படிக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சஜிதா செய்வது அல்லாஹ்க்கு மட்டும் செய்யணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்வது ஹலால் கிடையாது. பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ் அப்படி ஆகுமாக்கி இருந்தால், சஜிதா செய்வதை அல்லாஹ் ஆகுமாக்கி இருந்தால், சாஷ்டாங்கம் செய்வதை அல்லாஹ் ஆகுமாக்கி இருந்தால், நான் பெண்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன், அவர்கள் தனது கணவன்மார்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக. ஒன்றும் உயரிய இடம். அதனால ஆண்கள்லாம் ரொம்ப தைரியமா இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, காலம் முழுவதும் உழைத்தாலும் உன்னை குறை சொல்லி விடுவாள். அப்படி குறை சொல்கின்ற பெண் நீ சிறந்தவன் என்று அல்லாஹ்விடத்திலே சொன்னால்தான் நீ சிறந்தவன். எவ்வளவு பெரிய ஆஜியாரா இருக்கட்டும், புதியாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆஜியாரா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டுக்காரமா சொல்லுது, யாரெல்லாம் மோசமான ஆளியாரா அப்படின்னு சொல்லிச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். நம்ம தொழுகை, நோம்பு, சதக்கா, ஜக்காத்து, ஹஜ்ஜி, உம்ரா டோட்டலாக வச்சாங்க. ஆனால் பெண்கள் ஆண்களுக்கு இருக்குது. பெண்கள் சப்ஜெக்ட் அதெல்லாம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம தைரியமாக நினைக்கக்கூடாது, செய்யாதே அப்படின்னு சொல்லிக்கூடாது. அருமையானவர்களே, பெண்களுக்கு மார்க்கம் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது. அந்த பொறுப்புகளை அவர்கள் சரியாக செய்தால், ஆண்கள் எவ்வளவு முயற்சி செய்து சம்பாதிக்கிறீர்களோ, சம்பாதிக்கிற மூலமாக நன்மை பெறுகிறீர்களோ, அந்த நன்மை அவங்க பெற்றுவாங்க. அந்த பணிகளை குறை செய்கிற பொழுது இவ்வளவு எச்சரிக்கை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை கணவன் அழைக்கிறான், அம்மா வாமான்னு கூப்பிடுறான். வாமான்னு கூப்பிடுறான். எதுக்கு கூப்பிடுறான்? எதுக்கோ கூப்பிடுறான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண்மணி அடுப்படியில் இருந்தால் கூட
கணவன் கூப்பிடுகிறார் என்று சொன்னால் பால் பொங்கிடும், தயிர் குடிச்சிடும், எந்த காரணம் சொல்லக்கூடாது, பதில் கொடுக்கணும். என்னங்க வந்துடுறாங்க, என்னங்க வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும், பதில் கொடுக்கணும். செவிசாய்ச்சல் சர்வதா சொன்னாங்க, கணவன் மனைவியை அழைத்தான், மனைவி வரல, மனஸ்தாபம் ஏற்பட்டு போச்சு, அப்படியே அந்த இரவு கழிந்து விட்டது என்று சொன்னால், ஒரு பெண்மணி உறங்கி விட்டார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லஅனத்துஹா அல் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹா, காலை வரை மலாயிகத்துமார்கள் அந்த பெண்ணை சலித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் பெருமானார். ஒரு பெண்மணி, ஒரு மனைவி இரவு படுக்கையில் படுக்கிற பொழுது கணவனின் பொருத்தத்தோடு அவருடைய உறக்கம் ஆரம்பிக்க வேண்டும். என்ன பிரச்சனைனாலும் பேசிக்கிட்டு என்ன செஞ்சிடணும், சரி செஞ்சுட்டு உறங்க செல்ல வேண்டும். பிரச்சனைகளோடு நீ முகம் திருப்பிக் கொண்டு அவன் முகம் திருப்பிக் கொண்டு படுத்தால் பெருமானார் சொல்கிறார்கள், மலாயிகத்துமார்களுடைய நாயர் அந்த பெண் மீது, அந்த பெண் காரணமாக இருந்தால் அதை வணங்கிக்கணும். அந்த பெண் காரணமாக இருந்தால் அந்த பெண் மீது ஞானத் ஏற்படும், சாபம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 உபதேசம் இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாபத்தை விட்டுவிடுங்கள், சபிக்காதீர்கள், அடுத்து கணவனுக்கு மாறு செய்யாதீர்கள், கணவன் செய்கின்ற உபகாரங்களுக்கு கட்டுப்பட்டு நன்றியோடு நடங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிறைய உபதேசங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 கூட்டத்தார்கள் நரகின் படுகொலியில் இருப்பார்கள். ஒருவர் யார்? தனது கையில் சாட்டை வைத்து சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரி. சொல்றாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாரே, அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு அதிகாரத்திற்கு கீழே இருக்கின்ற மக்களை வதைப்பது, கொடுமைப்படுத்துவது. அவர் நாட்டின் தலைவராக இருக்கட்டும், நிர்வாகத்தின் தலைவராக இருக்கட்டும், ஒரு ஊரின் தலைவராக இருக்கட்டும், தனது சாட்டையை தனக்கு கீழுள்ள மக்கள் மீது சுழற்றிக் கொண்டே இருக்கக்கூடிய அதிகாரி நரகத்தின் அடிவாரத்தில் இருப்பான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், பெண்கள் தோன்றுவார்கள் ஒரு காலத்தில், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாகியாக இருப்பார்கள். நவுதுபில்லாஹ் என்ற அத்தகைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடை என்ற பெயரில் அவங்க மேல ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் உடல் அளவு வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். பெருமானார் தொடர்ந்து சொன்னார்கள், அவர்கள் தனது கொண்டைகளை சொல்றாங்க, தனது தலையை உச்சந்தலையில் ஏற்றி கொண்டு ஒட்டகத்தினுடைய திமிழ் அங்கும் இங்கும் அசைந்தாடுவது போல தன்னுடைய கூந்தலை அவர்கள் அளவுபடுத்திக் கொள்வார்கள். அந்த கூந்தல் ஆட்டத்தின் மூலமாக பிறரை கவர்ந்து இழுக்க அவர்கள் முற்படுவார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு புர்கா போட்டுட்டும் தலைமுடி வெளியே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு தெரியக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கூந்தலை வைத்து நீ வழிகெடுப்பா என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரும் இந்த உலகில், அவர்கள் நரகத்தின் அடிபாதாளத்தில் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், கூந்தலும் மறைக்கப்பட வேண்டும், அது உச்சியின் கொள்ளையாக மாறக்கூடாது. குதிரைவால் கொண்டெல்லாம் போடக்கூடாது. தெளிவா சொன்னா அதான் குதிரைவால் கொண்டு சொல்றாங்க இல்லையா, உச்சியில கொண்டு போய் என்ன செய்யறது, வச்சு அப்படி திருப்பி போடுறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் வரும்போது இந்த படத்தை பக்கத்தில் போட்டுருக்காங்க. இந்த குதிரைவால் கொண்டு சொல்றாங்க இல்லையா, அந்த படத்தை பக்கத்தில் போட்டு காட்டுறாங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து, ஆடை அணிந்து நிர்வாகியாக இருப்பது, நிர்வாகமாக இருப்பது. இறுக்கமான ஆடைகள் பெண்கள் அணியக்கூடாது. மிக லேசான ஆடைகள் பெண்கள் அணியக்கூடாது. உடல் அமைப்பை வெளிப்படுத்தும் விதமாக எந்த ஆடை இருந்தாலும் அது இந்த ஹதீஸில் கட்டுப்படும். இன்னைக்கு புர்கா கூட எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா, லூசா இருந்தாலும் புர்கா. நீங்க நடுவில் ஒரு அண்ணன் போய் கொடுத்துருக்கான்,
ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள். புர்கா அப்படிங்கிறது நிறைய டிசைன் வச்சு சந்திரகுடமாக இருக்கு. சொல்ல போனால் அது சந்திரகுடம் வரும்போது இருக்கணும், திக்கி திக்கின்னு வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு புர்கா போட்டு வராங்க. அது புர்காவே கிடையாது. அது மாதிரி இன்னொரு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இடுப்புல ஒரு கயிறு கொடுத்துட்றாங்க. புர்கால ஒரு அரணக்குடி கொடுத்துட்றாங்க. அரணக்குடி அது உள்ள போட வேண்டிய ஒரு கயிறு. அந்த கயிறை பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா புர்கால கொடுத்துருக்காங்க. அவங்க புர்காவை லூசா அணைத்து விட்டு அதை முடிச்சு இழுத்து கட்டுறாங்க பின்னால. அந்த சூழல் உங்களுக்கு தெரியுதா? உடலெல்லாம் எந்த அமைப்பில் இருக்கிறதோ அந்த அமைப்பு அப்படியே வெளிப்படுது. இதுக்கு மேலே வெளிப்படையா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அருமையானவர்களே, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கைக்குரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, நீங்கள் ஆடை அணிந்திருப்பீர்கள், புர்கா அணிந்திருப்பீங்க, ஆனா உங்களுடைய உடல் அமைப்பு வெளியே தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க நரகவாசிகள். பெருமானார் எச்சரிக்கிறார். ஆடை விஷயத்துல ரொம்ப கவனப்படுத்தணும் பெண்கள். பிறரை எந்த வழியில் அது சுண்டி இழுத்தாலும் அந்த ஆடை தடுக்கப்பட வேண்டும். உங்களை வயதானவர்களாக எந்த ஆடை காட்டுகிறதோ, பார்வை மீண்டும் உங்கள் மீது படாமல் இருக்கின்ற ஆடை தான் உங்களுக்கான சிறந்த ஆடை. அதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பும் ஆடை. நீங்களே நினைக்கிறீங்க, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டா அடுத்தவர் பார்க்க வேண்டும், அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்று நினைத்து போட்டால் அதை சாபத்திற்குரிய ஆடை. எச்சரிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அத்தகைய பெண்களைத்தான் சொல்கிறார்கள். முற்றிலுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய உபதேசங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பெண்களை நீங்கள் முன்னுக்கு வராதீர்கள் அப்படின்னு அர்த்தம். முதல் சப்புக்கு வராதீங்க. ஆண்களின் முதல் சப்பு நன்மையின் அதிகம் பெறுகின்ற சப்பு. முதல் வரிசையில் ஆண்கள் உட்கார்றாங்க, ஆண்கள் தொழுகிறார்கள் என்று சொன்னால் நன்மையை அதிகமாக பெற்றுத் தரக்கூடிய சப்பு முதல் சப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபச்செய்தி சொல்கிறார்கள். அதே போல் பெண்கள் முதல் சப்பு வந்து உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா அது கேடான சப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். நிறைய திருமண மகால்ல நான் நேரடியாக இதை சொல்வேன். நீங்க திருமணத்துக்கு போனீங்கன்னா பின்னால உட்காருங்க, மறைவான இடத்துல உட்காருங்க. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களே தான் பின்னால வைப்பான். அவன் கூப்பிடணும், வாத்தா இந்த மண்டபத்தில் யாராவது ஆண்கள் இருந்தால் முன்னால் வரும் அப்படின்னு கூட்டம் நடையில இருக்கும். இந்த அம்மாக்கள் அவங்க முதல்ல உட்காந்துக்கிறாங்க. ஒரு சபையில நான் சொன்னேன், ஒரு கல்யாண வீட்டில் நான் சொன்னேன், இந்த பெண்களை எல்லாம் பின்னால உட்காருவீங்க அப்படின்னு அந்த பெண் வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொல்றேன். ஜட்ஜு சட்டம் கொடுத்துருக்காங்க. என்னப்பா அவங்களா மாப்பிள்ளை விட்டுக்காரங்க, அவனா மாப்பிள்ளை பொம்பளை தானே, பெண் மாப்பிள்ளை வீட்டாக இருக்கட்டும் பெண் வீடாக இருக்கட்டும், நீ முன்னால் சென்று அமர்வதற்கு பெருமானார் அனுமதிக்கவில்லை. உன்னை வெளிப்படுத்தினால் 10 நபர் உன்னை பார்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அல்லாஹ் உனக்கு எச்சரிக்கை செய்கிறான். பெருமானார் உங்களை எச்சரிக்கிறார்கள். அத்தகைய நிலையிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆடை விஷயத்துல இது மாதிரி பகட்டாக பிற ஆண்களுக்கு மத்தியில் வருவது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை ரொம்ப எச்சரிக்கிறாங்க. இந்த காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற நிறைய உபதேசங்களை சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள், பலா தஹலான, போராட்டத்தை பேசாதீங்க, அடுத்த ஆள்கிட்ட குலைஞ்சு குலைஞ்சு பேசாதீங்க, மார்க்கெட்ல குலைஞ்சு குலைஞ்சு பேசாதீங்க, நீங்கள் உங்களுடைய குரலை இனிமையாக்காதீர்கள். அடுத்த ஆள்கிட்ட பேசும்போது அது யாராக இருக்கட்டும், அடுத்த ஆளும் இடத்தில் பேசுகிற பொழுது 1-2 வார்த்தையோடு முடிச்சுக்கங்க. நிறைய இன்னைக்கு மோசமான சூழ்நிலை. நடந்து போறேன், டைம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, அவர்கிட்ட ஒரு அம்மா, நம்ம அம்மா வண்டியில் வருது, என்னன்னே 2 அவளை காணல அப்படின்னு தேவையில்லை. நம்ம இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன், என்னன்னே 2 அவளை காணல, உனக்கு தேவையா? அவன் வந்த ஆளை தான் வந்தேன். தேவையில்லாத ஆண்களிடத்தில் தேவையில்லாத வார்த்தை. மார்க்கெட்டுக்கு போறோமா, தேவையான பொருள் மட்டும் எடுக்கணும், தேவையான நேரத்துக்கு மட்டும் போங்க, தேவையான கடைகளுக்கு மட்டும் போங்க.
அல்லாஹ் சொல்றான், விளாட்ட பருவத்துகிற ஜாகிலியத்தில் கூட அறியாமை காலத்தில் அலைந்து திரிந்தது போல் நீங்கள் சாலைகளில் அலைந்து திரியாதீர்கள். இந்த வசனம் இறங்கினோடனே சஃபியா அம்மா வீட்டுக்குள்ள போனவங்க தான். அதுக்கப்புறம் ஜனாசாதான் வெளியே வந்துச்சு. எவ்வளவு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே தன்னை பெரும்பாலும் வெளிப்படுத்தாத பெண்மணி சிறந்த பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டும் பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான பெண்களுக்கான உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆடை விஷயத்தில் சரி செய்து கொள்ளுங்கள், குடும்பத்தை பராமரிப்பதில் நீங்கள் அதிகம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், சபிப்பதிலே அத்தகைய நிலையிலிருந்து உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், உடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் சொன்னதன்படி கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் யாவருக்கும் தருவானாக. துன்பங்கள், பேரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் இவை அனைத்துக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது இல்லத்து அரசியலை, நமது இல்லத்து பெண்களை சுனத்து பெண்களாக அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. பெருமானார் மார்க்கம் எந்த விதத்தில் அவர்கள் உருவாக வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறதோ உபதேசிக்கிறதோ அத்தகைய சீரர்களாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமது பெண் மக்களை தேர்ந்தெடுத்து கொள்வானாக. கடைசி வரை வாழக்கூடிய நேரங்களில் ஆபியத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வின் அன்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தையும் உள்ளத்தில் ஏந்தி நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரம் பற்றி அன்னாருடைய ஷஃபாஅத்தோடு அன்னாரோடு சுவனத்தில் தங்குகின்ற பெரும் பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம் யாவருக்கும் நசீபாக்குவானாக. தயவு செய்து நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.